ஜெபிக்கலாம். எங்களை அதிகமா நேசிக்கிற எங்க நல்ல பரம தகப்பனே, இந்த நல்ல மாலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி, ஸ்தோத்தரிக்கிறோம். நீ தந்திருக்கிற நல்ல சுகம் பலனுக்காக, ஆண்டவரே தந்திருக்கிற இந்த நல்ல ஐக்கியத்துக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வசனத்தை சத்தியத்தை தியானிக்கும்படியாக ஆண்டவரே நாங்க ஒன்று கூடி வந்திருக்கிறோம் சுவாமி. இந்த வேளையை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய சத்தியத்தினாலே எங்களை போதியும், சத்தியத்தினாலே எங்களை சுத்திகரியும், சத்தியத்தினாலே எங்களை விடுதலை செய்யும். ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தினாலே எங்களை ஆசீர்வதியும் சுவாமி. இந்த நேரத்தை நீர் அப்படியா எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். ஆவியானவர் இந்த வேலையை பொறுப்பேற்றுக் கொள்ளும். தடையின்றி இந்த நேரத்தை நாங்க உம்முடைய பாதத்துல கழிக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும் சுவாமி. தாழ்த்தி எங்களை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும், வழி நடத்தும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்க எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஸ்டடி 3ஆம் யோவான் யோவான் எழுதிய 3ஆம் நிருபத்தை நாம படிக்க இருக்கிறோம். இதோடு கூட யோவான் எழுதின 3 நிருபங்களையும் நாம் படித்து முடித்திருக்கிறோம். அது பெரிய கிருபை, கர்த்தருடைய பெரிய கிருபை. அவருடைய நிருபங்களை, அவருடைய ஆழமான அனுபவங்களை, அவருடைய சத்தியத்தின் மேலிருந்த அவருடைய நாட்டத்தை, அன்பின் சுவிசேஷகனாய் அந்த நிருபத்துல அந்த அன்பை வெளிப்படுத்தி நம்மையும் எப்படி அன்பு செலுத்த வேண்டும், நாமும் எப்படி சத்தியத்தில் வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு நல்ல உற்சாகமான ஒரு நிருபங்களை வாசிக்க, தியானிக்க கர்த்தர் கிருபை பாராட்டினார். இந்த நிருபம் தான் யோவான் எழுதின 5 புத்தகம், நிருபங்கள், இல்லைன்னா 5வது கடைசி. இதைதான் கடைசியாய் எழுதியிருக்கிறார். இது 3ஆம் நிருபம் என்று நாம் அழைத்தாலும் வெளிப்படுத்தல் விசேஷம் எழுதின பின்புதான் இதை எழுதினார் என்று சொல்லி நாம் வாசிக்க வரலாறு சொல்லுகிறது. இந்த கடிதம் ஒரு குறிப்பிட்ட பர்சனுக்கு எழுதப்பட்டதாக நாம பார்க்கிறோம். எல்லா கடிதங்களிலும் நாம பொதுவா பார்ப்போம், ஒரு ஒரு சபைக்கு எழுதியிருப்பாங்க, ஒரு சில மூப்பர்களுக்கு எழுதியிருப்பாங்க. இங்க அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு தலைவனுக்கு எழுதப்பட்டதாக இந்த 3ஆம் நிருபத்தை நாம பார்க்கிறோம். யோவான் எழுதிய 3ஆம் நிருபம். ஜெபதேயுவின் குமாரனாகிய யோவான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சீஷனாகவும், யோவான் என்கிற சுவிசேஷ நூலை எழுதினவராகவும், மேலும் இவ்விதமான நிருபங்கள், வெளிப்படுத்தல் விசேஷம் இவையெல்லாம் எழுதிய இந்த யோவான், காயு என்கிற ஒரு தலைவருக்கு அவருடைய சபையில அவருடைய பொறுப்பாயிருந்த சபைகள் ஆசியா மைனர் என்று சொல்லக்கூடிய அந்த தெற்கு பகுதியில, அந்த ஆசியா பகுதியில இருந்த துருக்கி, இன்றைய துருக்கி, மற்ற அந்த நாடுகள் இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருக்கிற ஒரு பெரிய லீடருக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அவர் பெயர் காயஸ். இது இந்த நிருபத்தின் அடிப்படையாக 2 முக்கியமான கோட்பாடுகளை யோவான் வலியுறுத்துகிறார். ஒன்று, விசுவாசிகள் தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில சபைகளில் கடவுளுக்கேற்ற பக்தியுள்ள தலைவர்களையும்
பக்தி இல்லாத தலைவர்களையும் சந்திக்க முடியும். ஆனால் அவர்களுக்குள்ள இருக்கிற வித்தியாசத்தை தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். விசுவாசிகள் அவர்களை வேறுபடுத்தி அறிய ஞானத்தை பெற்றிருக்க வேண்டும். ஒன்று. இரண்டாவதாக, ஒவ்வொரு விசுவாசியினுடைய வாழ்வு முறையும் அவருடைய ஆண்டவரோடு இருக்கக்கூடிய ஐக்கியத்தை வெளிப்படுத்துகிறதாய் இருக்க வேண்டும். இவ்விதமாக 2 முக்கிய பிரின்சிபிள்ஸ இந்த கடிதத்துல அவர் வலியுறுத்தி சொல்லுறார். இந்த 2 முக்கியமான பிரின்சிபிள்ஸையும் காயுவிடம் அவர் பார்த்தார். காயு இடத்துல அதை கண்டு, காயுவுக்கு அறிவுரையாக சொல்லி, அதை நமக்கும் அறிவுரையாக இந்த கடிதத்துல சொல்லுகிறார். வேதத்துல நமக்கு இப்படிப்பட்ட நிருபங்கள்லாம் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது நமக்கு அதிக பிரயோஜனமா இருக்கு. இந்த காயுங்கிறவரு ஒரு அன்சங் ஹீரோ. இவரை பற்றி அநேகமா வலியுறுத்தி யாரும் பேசினதாக நாம பார்த்ததில்லை. ஆனால் இந்த காயுக்கென்றே ஒரு நிருபத்தை யோவான் எழுதியிருக்கிறார். அப்போ அவரை அப்ப அந்த காயு இடத்துல அவ்வளவு நல்ல குணங்கள் இருந்திருக்கிறது. அதனாலதான் அவரை எழுதும் போதே எப்படி எழுதுறாருன்னா, நேசிக்கிற பிரியமான காயு, சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயு. யோவான் தன்னுடைய எல்லா செயல்களையும் சத்தியத்தின்படியே அவர் செய்ய விரும்புகிறவராய் நாம் அவரை பார்க்கிறோம். யோவான இடத்திலிருந்து நாம் அதை கற்றுக்கொள்கிறோம். எதை செய்தாலும் சத்தியத்தின்படி, வசனத்தின்படி செய்கிற ஒரு வாழ்க்கை முறை அவரிடத்தில் இருந்தது. இப்ப இங்க எழுதும் போதும் அப்படிதான் எழுதுறாரு. சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயு அப்படின்னு எழுதுறாரு. இந்த காயு யாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அன்றைய வேதாகம நாட்களில காயு என்பது ஒரு காமன் நேம். நிறைய பேருக்கு இந்த பெயர் இருந்தது. காயஸ் என்கிற பெயர் நிறைய பேர் வைத்திருந்தார்கள். அநேகமாய் நமக்கு வேதத்துல ஒரு 4 முக்கியமான இடத்துல இந்த காயஸ்ங்கிற பெயரை வாசிக்கிறோம். இந்த பெயர்கள் உள்ள மனிதர்கள் வெவ்வேறு மனிதர்களாய் இருந்தாலும் வெவ்வேறு இடங்களில் இருக்கிறவர்களாய் குறிப்பிட்டிருக்கிறது. இதுல அநேகர் 3 பேர் பவுலினுடைய ஊழிய பிரயாணத்துல சந்திக்கப்பட்டவர்களாய் நாம் பார்க்கிறோம். முதல்ல மக்கதோனியா நாட்டுல பவுல் பிரயாணம் பண்ணும்போது அங்கே அந்த காயு என்கிற ஒரு மனிதரை பவுல் சந்தித்ததாகவும், அவர் ஊழியத்திற்கு அதிக துணையாய் உதவி செய்கிறவராக இருந்தவராகவும் நாம் பார்க்கிறோம். அதே போல கொரிந்து பட்டணத்துல பவுலால் ஆண்டவருக்குள்ளாக நடத்தப்பட்டு பவுலால் ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்ட காயு. இப்போ பவுல் 2 பேருக்கு தான் அவர் ஞானஸ்நானம் அவருடைய ஊழியத்துல கொடுத்திருக்கிறார். அந்த என்டையர் 3 பிரயாணங்களில பல பட்டணங்களுக்கு சென்றிருந்தாலும் 2 பேருக்கு தான் ஞானஸ்நானம் கொடுத்திருக்கிறாரு. அது ஒன்று இந்த காயு, இன்னொருத்தர் கிறிஸ்பு. இந்த 2 பேருக்கு தான் அவரு ஞானஸ்நானம் கொடுத்திருக்காரு. 2 பேருமே கொரிந்து பட்டணத்துல அவர் கொடுத்ததாக நாம் வாசிக்கிறோம். சோ அப்படி ஒரு காயுவை பார்க்கிறோம். மூன்றாவதாக தெர்பை, கலாத்தியா பகுதியில இருக்கிற தெர்பை என்கிற அந்த நாட்டுல இருந்த ஒரு காயு. இந்த 3 பேருமே 3 அல்லது இப்ப அடுத்ததா இருக்கிறது யோவான் குறிப்பிடுகிற காயு. 4 பேர். இவர்கள் எல்லாருமே ஊழியத்திற்கு மிகவும் உதவி செய்தவர்களாகவும், அன்றைய நாட்களிலே மிகவும் தேவையா இருந்த உபசரிப்பு. ஏன்னு சொன்னா அவங்க பிரயாண தூரம் மிக பெரிய தூரம். ஒவ்வொரு ஊழியர்களும் நிறைய நீண்ட தூரம் பிரயாணம் பண்ண வேண்டியதா இருந்தது. அநேக சமயங்களில அது கால்நடையாகவும் அல்லது கழுதைகளின் மேலவோ குதிரைகளின் மேல கடினமான பாதைகளின் வழியாக பிரயாணம் செய்ய வேண்டியதா இருந்தது. அடுத்தது அவர்களுக்கு ஒவ்வொரு இடத்திலும் போய் தங்குவதற்கு இடம் தேவையா இருந்தது.
தண்ணீர், உணவு பற்றாக்குறையா இருந்தது. இவைகளெல்லாம் கொடுப்பதற்கு இப்படி உபசரிக்கிற மக்கள் மிகவும் உறுதுணையா இருந்தார்கள். அவர்கள் மூலம் அப்படி அவர்கள் இருந்ததுனாலதான் அவர்களுக்கு ஊழியத்தை தொடர்ந்து செய்ய, பிரயாணங்களை செய்ய முடிந்தது. குறிப்பாக பவுலுடைய பிரயாணத்தை நம்ம டீட்டெயிலா பார்த்திருப்போம். எவ்வளவு தூரம் அவர் எவ்வளவோ பட்டணங்களை சந்தித்தார். சோ அப்ப அத்தனை பிரயாணத்திற்கும் இந்த இந்த மாதிரி மக்கள் ஒரு சிலர் அவர்கள் வீடுகளை திறந்து கொடுத்து அவர்களை உபசரித்தது அவருக்கு பெரும் துணையா இருந்தது. அதை அவர் அக்னாலேஜ் பண்ணியிருக்கிறாரு. அவருடைய கடிதங்களில அதை குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறதையும் நாம பார்க்கிறோம். சோ இந்த காயு அவ்விதமான ஒரு மனிதராய் இந்த காயு என்கிற பெயர் கொண்ட அத்தனை பேரும் அதே மாதிரி இருந்தார்கள் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். சரி, ரோமாபுரியில இந்த கொரிந்து பட்டணத்துல ஞானஸ்நானம் பெற்ற காயு வந்து ரோமாபுரியில கடைசியா இருந்தார். இவர் கடைசியா அவருடைய வாழ்வின் கடைசி நாட்களில ரோமாபுரியில இருந்த போது காயுவின் வீட்டிலிருந்து அவர் தங்கியிருந்ததாக ரோமருக்கு எழுதின நிறுவனம் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். சோ அப்படி அந்த காயு வந்து பவுலுடைய ஊழியத்துல உதவியா இருந்தாருன்னு சொல்லி நாம இப்ப யோவான் இந்த காயுவை பற்றி எழுதும்போது இவர் வந்து யோவான் சந்தித்த ஒரு காயுவை சொல்றார். இவர் வந்து ஆசியா மைனர் என்ற பகுதிகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர். இவர் அங்க இருக்கிற ஒரு சபைக்கு பொறுப்பாய் இருக்கிறார். நமக்கு வெளிப்படுத்தல் விசேஷத்தின் மூலமாக நாம வந்து அறிந்திருக்கிறோம். யோவான் வந்து ஒரு 7 சபைகளை முக்கியமா அங்க இருக்கிற சபைகளை பொறுப்பாய் இருந்திருக்கிறார். அவர்களுக்கெல்லாம் பேசுகிறார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அது போல அப்படியே ஒரு சபையில பெயர் சொல்லப்படாத ஒரு சபைக்கு இந்த காயு வந்து பொறுப்பாய் இருந்திருக்கிறார். அவருடைய குணாதிசயத்தை பார்த்தாலும் இதே மாதிரி தான் அவருடைய உபசரிப்பு மிகவும் பிரதானமாய் இருந்தது. அந்த ஊழியக்காரர்களை கவனிப்பதிலும் உபசரிப்பதிலும் அவர்களுக்கு அன்பு செலுத்துவதிலும் அவருடைய வாழ்க்கை சத்தியத்தின்படி வாழ்கிற ஒரு வாழ்வாகவும் நல்ல முன்மாதிரியாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவராகவும் யோவான் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அது வரலாறு என்ன சொல்லுதுன்னா அந்த பெர்கமு சபைக்கு அவர் ஒரு பிஷப்பா கூட இருந்தாரு என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அவ்வளவு ஒரு உண்மையுள்ள ஒரு ஃபெய்த்ஃபுல் ஃபாலோவர் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னு காயை பத்தி நாம வாசிச்சு அறிந்து கொள்கிறோம். இதுல முக்கியம் இன்னொரு ஆஸ்பெக்ட் என்னன்னா உபசரிப்போட அன்பு. காயுவின் அன்பும் ஒரு சிறப்பான ஒரு குணாதிசயமா இருந்தது. ஏன்னு சொன்னா நாம் அநேகரை நேசிக்க முடியும், ஆனா நம்மை மற்றவர்கள் நேசிக்கிற விதமாய் நாம் இருக்கிறோமா என்று நாம் பார்க்கணும். நமக்கு நல்லா தெரியும், நாம வந்து நிறைய பேரை நேசிக்கிறோம், ஆனா நம்மை மற்றவர்கள் நேசிக்கிறார்களா? ஆர் வி த beloved ஆஃப் அதர்ஸ் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. நம்மள்கிட்ட சில காரியங்கள்லாம் மற்றவங்களுக்கு பிடிக்காததாய் இருக்கலாம். ஆனா காயு வாஸ் அ beloved person, loved by everybody. அவருடைய உபசரிப்பும் சரி, அவருடைய அன்பையும் சரி, ஒவ்வொருவரும் அந்த அவர்கள் வீட்டின் வழியாக கடந்து சென்றவர்கள், அந்த பகுதியில சென்ற ஊழியக்காரர்கள் எல்லாம் அவர்களுடைய ரெக்கார்ட்ல குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஸோ தட் இஸ் அகைன் another characteristic feature of this Gaius. இதையெல்லாம் அவரால் எப்படி செய்ய முடிந்தது அப்படின்னு பார்த்தோமானால் அவருக்குள்ள ஒரு நல்ல செழிப்புள்ள ஆத்துமா இருந்தது. உதார குணமுள்ள செழிப்புள்ள ஒரு ஆத்துமா அவரிடத்தில் இருந்தது. ஆத்துமாவை அவர் அவ்விதமாய் செழிப்பாய் வைத்திருந்ததுனாலதான் அவர் எல்லாவற்றிலும் அவமாய் சுகமாய் வாழ்ந்து வந்தார் என்று சொல்லி அப்படி வாழும்படி யோவான் வந்து 2ஆம் வசனத்துல வாழ்த்துகிறார். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். பொதுவா இது வந்து நம்ம வித்தியாசமா தான் யோசிப்போம். இந்த ரிவர்ஸ் வே தான் நாம சொல்லுவோம். நாம எல்லாவற்றிலும் நல்லா இருந்தா அவங்க ஆத்மாவும் நல்லா இருக்கும்
அப்படின்னு நாம ஒரு கணக்கு சொல்லுவோம். ஆனா யோவான் சொல்றது, "உன் ஆத்துமா நல்லா இருக்கிறது மாதிரி நீ எல்லாவற்றிலும் நலமாயிரு." சரி, ஆத்துமாவை எப்படி நாம நலமா வச்சுக்கிறது? எப்படி செழிப்பா வச்சுக்கிறது? அதை எப்படி நாம ப்ராஸ்பரஸா வைத்துக் கொள்வது? அப்படின்னு சொல்லி பார்ப்போமானால், அது ஒரு முக்கியமான விஷயம். நிறைய பேரு ஆத்துமாவுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுப்பதில்லை. வாழ்நாள் முழுவதும் உலகத்தின் காரியங்களுக்காக, ஒருவேளை அது உலகம்னே பெயர் இல்லாம, கிறிஸ்தவ வாழ்வு என்கிற பெயர்ல, ஒருவேளை சபை வாழ்வு என்கிற பெயர்ல, அல்லது ஊழியம் என்கிற பெயர்ல, அதற்காகவே வாழ்வை ஒ ஒ அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேகரை நாம் பார்க்கிறோம். ஆனா, தனிப்பட்ட தங்களுடைய ஆத்துமாவை குறித்து அப்படி வாழுகிறவர்கள் கவனமாய் இருக்கிறார்களா என்பது ஒரு கேள்விக்குறி. அதனாலதான் மார்க் 8:36 நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஒருவன் உலகத்தை எல்லாம் ஆதாயப்படுத்தி தன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தினால், ஜீவன் சொல்லும்போது இட்டர்னல் லைஃப், ஜீவன்னு சொல்லும்போது அவருடைய ஆத்துமா, அதை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். ஸோ இன்றைக்கு உலகத்துல அநேகருடைய ப்ரையாரிட்டி எதை பிரதானப்படுத்துகிறோம்? வாழ் வாழ்க்கையின் காரியங்களே முக்கியப்படுத்தி, நம்முடைய வாஞ்சை, நம்முடைய விருப்பம், நல்ல நல்ல விருப்பம், நல்ல வாஞ்சையா இருக்கலாம். ஆனா ஆத்துமாவுக்கான, ஆத்தும செழிப்புக்கான, வளர்ச்சிக்கான காரியம் இல்லாதபடி இருக்க முடியும். நல்ல காரியங்கள் அப்படி இருக்க முடியும். அந்த மாதிரி நாம் செலவிட்டுக் கொண்டிருக்கிறோமா? அதை நாம யோசிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அப்போ எப்படி நாம நம்முடைய நேரத்தை, நம்முடைய ஆத்துமாவை நாம் செழிப்பாக்கிக் கொள்ள முடியும் என்று சொல்லி பார்ப்போமானால், அதிக நேரம் ஜெபத்துல, அதிக நேரம் ஆண்டவரோட ஐக்கியத்துல, அதிக நேரம் அவருடைய சத்தியத்தை தியானிப்பதுல, வேதத்தை வாசிப்பதுல, அதின்படி வாழ்வதுல, வாழ்க்கையில விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இவைகளை வெளிப்படுத்துவதில, இப்படியான ஒரு வாழ்வ வாழும்போது நம்முடைய ஆத்துமா செழிப்புள்ளதா இருக்கும். உலக பிரகாரமான வயசு நமக்கு அதிகமா இருக்கலாம். ஆனா ஆத்துமா செழிப்பான ஒரு ஆத்மாவாய் இருக்கும். அநேக வயோதிபர்களை நாம் வேதத்துல வாசிக்கிறோம். சிமியோன், அன்னாள் இவங்கெல்லாம் இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்காக காத்திருந்த மக்கள். ஆனா அவங்களுடைய ஆத்துமாவில் அவங்கெல்லாம் வயசானவங்க. ஆனா அவங்க ஆத்துமா செழிப்பானதாய் இருந்தது. அவங்க ஆத்துமா நல்ல ஒரு உற்சாகம் உள்ள ஆத்துமாவாய் இருந்தது. அவ்விதமான ஒரு வாழ்க்கைய நாமும் வாழ நமக்கு இன்றைக்கு யோவான் மூலமா நாம் அறிவுறுத்தப்படுகிறோம். சரி. அப்போ அடுத்த வசனத்துல காயுவ அவர் அப்ரிசியேட் பண்ணி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, சத்தியத்துல நீ நடந்து கொள்கிறாய். உன்னை பற்றி நான் கேட்கும்போது, நீ உண்மையாய் நடந்து கொள்ற. நீ செய்யறது எல்லாவற்றிலும் உண்மையா இருக்கிற, சத்தியத்தின்படி நடக்கிற. என் பிள்ளைகள், அதாவது சபையில் இருக்கிற மக்கள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்ற கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. ஒரு உண்மையான மூப்பனுக்குரிய ஒரு சந்தோஷத்தை நாம் இங்கு பார்ப்போம். நம்முடைய ஊழியத்திலும் கூட நாம் சந்திக்கிற மக்களை பற்றி இப்படி ரிப்போர்ட் நமக்கு கிடைக்கும் போது, அவங்க அப்படி நல்லா இருக்காங்க, அவங்க அந்த ஊழியம் செஞ்சுட்டு இருக்காங்க, ஆண்டவருக்குள்ள அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க, இப்படி எல்லாம் நம்ம கேள்விப்பட்டோம்னா நமக்கு அதுல அதிக சந்தோஷத்தை கொடுக்கிறது இல்லையா? அவங்க மற்ற உலக பிரகாரமா என்னென்னவோ அச்சீவ் பண்ணியிருந்தாலும், இவ்விதமான ரிப்போர்ட்ஸ் தான் நமக்கு உண்மையாகவே ஒரு சந்தோஷத்தை, திருப்தியை கொடுக்கக்கூடியதா இருக்கும். யோவானும் அவருடைய ஊழியத்துல இந்த மக்களுக்காக அவ்விதமாய் சொல்லுவதாக நாம் பார்க்கிறோம். சரி. இன்றைய வாழ்வுல நம்ம பார்க்கிற ஒரு முக்கியமான காரியம் என்னன்னு சொன்னா, நான் தான் திரும்ப திரும்ப சொல்றேன். சத்தியத்தை விட்டு ஒரு விலகின வாழ்க்கை வாழ, நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியும். நல்ல கோயிலுக்கு போயிட்டு, எல்லா ஊழியத்திலையும் பங்கு பெற்றுக்கொண்டு,
எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில சத்தியத்தையே விட்டு விலகுகிற ஒரு சூழ்நிலையை நாம் ஆஹ் வ- வாழ முடியும். அதனால நாம என்ன செய்யணும்னு சொன்னா சத்தியத்துல நிலைத்திருக்க அழைக்கப்படுகிறோம். ஏன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, ஐ ஆம் த வே, த ட்ரூத் அண்ட் த லைஃப். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஒருவன் என்னிடத்தில் அஹ், என்னாலே அன்றி ஒருவனும் பிதாவின் இடத்துல சேர முடியாது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அந்த சத்தியத்தை நாம் உறுதியாய் பிடித்துக் கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஏன்னா சத்தியம் நம்மை சுத்திகரிக்கும். வசனமே சத்தியம். சத்தியம் சத்தியம்ன்றோமே, அப்ப சத்தியம்னா என்ன? வசனமே சத்தியம். வேத வசனத்தை கரைத்து கரைத்து குடிச்சுக்கிட்டே இருக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும், தியானிச்சுக்கிட்டே இருக்கணும். அது நம்மை சுத்திகரிக்கும். நம்மள அறியாம அந்த வசனம் என்ன செய்யும்னா, இட் வில் ஹேவ் இட்ஸ் ஓன் எஃபெக்ட். அது நமக்கே தெரியாது. நம்மை அறியாமையே நம்மிடத்தில் இருக்கிற நிறைய தேவையற்ற காரியங்களை எல்லாம் அது நீக்கிவிடும், சுத்திகரித்து விடும். ஒருவேளை நமக்கு இருக்கிற குறைபாடுகள், நமக்கு இருக்கிற ஒரு பலவீனங்கள், அவைகளை எல்லாமே அதை நீக்கிவிடும். சத்தியத்தின்படி நம்ம நடக்காம பிதா என்னிடத்தில் இருக்கிறார், இயேசு கிறிஸ்து என்னிடத்தில் இருக்கிறார் என்று ஒருவராலும் சொல்லவே முடியாது. நம் சத்தியத்தின்படி வாழ்ந்தால்தான் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதற்கு அடையாளம். அதனால அடுத்த வசனத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, உன்னை குறித்தும் நீ மற்றவர்களுக்கு செய்த நன்மைகளை குறித்தும் சபையில சாட்சியா சொன்னார்கள். அவர்களை நீ அந்த விதமாகவே உதவி செய்து அனுப்பினால் நலமா இருக்கும் என்று அவர் சொல்றாரு. ஏன்னா நம்ம செய்யறது சின்ன விஷயமா இருக்கலாம். ஒரு ஜஸ்ட் ஒரு கொஞ்ச நேரம் அவங்க வந்து ரெஸ்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி டிராவலர்ஸ் வந்து உட்காந்து அவங்களுக்கு அவங்களுடைய அந்த துருத்தியில தண்ணி நிறைச்சு கொடுக்கறது, ஒரு சின்ன ஒரு அவங்களுக்கு ஒரு டம்ளர் தண்ணி குடிக்க கொடுக்கறது, இது எல்லாமே அன்றைக்கு அவர்களுக்கு ஒரு பெரிய அவசியமா இருந்தது. அதனாலதான் ஆண்டவர் அவர் தன்னுடைய ஆண்டவரே சொல்லும் போது சொல்றாரு, ஒரு என் நாமத்தினாலே ஒருத்தனுக்கு ஒரு சின்ன கலசத்துல தண்ணி கொடுத்தா கூட நான் அவனுக்கு நூறத்தனையாய் பலனை கொடுப்பேன். ஏன்னா அது அவ்வளவு இம்பார்ட்டண்டா அன்னைக்கு இருந்தது, அவ்வளவு அந்த டிராவலர்ஸ்க்கு. இப்ப நம்ம யோசிச்சு பார்ப்போம், இன்னைக்கு இருக்கிற இந்த சூழ்நிலையில who are we taking part in the ministry? நாம ஒருவேளை all of us are called to do ministry. All of us are called to spread the gospel. மத்தேயு 28ஆம் அதிகாரத்தின்படி நாம் எல்லாருமே இந்த ஊழியத்தை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு யாரும் சொல்லக்கூடாது, அவங்களுக்கு தான் இவங்களுக்கு தான் சொல்ல முடியாது. நம்ம ஒவ்வொருவருக்கும் உள்ள கடமை. ஆனாலும் நம்ம முன்னால சென்று செய்யாத நிலையில நம்ம எப்படி அதுல பங்கு பெறுகிறோம்? நமக்கும் அந்த ஊழியத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறதா? யோசிச்சு பார்க்கணும். நான் ஒரு நல்ல ஆண்டவருக்கு பிரியமான வேதத்தை வாசிக்கிற ஒரு சன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன், அது பத்தாதா அப்படின்னு நம்ம நிறைய பேர் யோசிக்கிறாங்க. நிறைய பேர் அவ்விதமாய் சொல்லுகிறார்கள். ஆனால் அது அல்ல. நாம எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் ஆர் ஆஸ்க்ட் டு be a part of God's ministry, kingdom ministry. எப்படி நம்ம அதை செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா, நாம் அவர்களை சப்போர்ட் பண்ணுவதன் மூலமாக, ஊழியத்தை சப்போர்ட் பண்றது. ஊழியத்தை எப்படி சப்போர்ட் பண்ண முடியும்? ஊழியத்துக்காக முதல்ல ஜெபிக்கணும், ஜெபிக்க முடியும். ஊழியத்துக்காக நாம் கொடுக்க முடியும், ஊழியர்களை தாங்க முடியும். இன்னும் பல விதங்களில நம்ம போக போக ஊழியத்துல எவ்விதமெல்லாம் பங்கு பெற முடியும் என்று சொல்லி நம்ம ஊழியத்தை பற்றி நாம் அறிந்து கொள்ள முடியும். அவ்விதமாக நம்ம ஊழியத்துல கட்டாயமாக நாமும் ஒவ்வொருவரும் ஈடுபட வேண்டும். ஏன்னா இங்க அன்றைக்கே ஒரு பிரின்சிபல் வச்சிருக்காங்க. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, புறஜாதியார் இடத்துல இருந்து அவர்கள் உதவி வாங்காதபடிக்கு கிறிஸ்தவ சகோதரர்களிடத்துல இருந்து மாத்திரம்தான் உதவி வாங்கி அவர்கள் ஊழியத்தை செய்கிறார்கள் என்று சொல்லி ஆதி நாட்கள்லயே அவர்கள் அந்த பிரின்சிபல் வச்சிருக்காங்க. இன்றைக்கும் அப்படிதான், அதே பிரின்சிபல்ல தான் இன்றைய வரைக்கும் ஊழியங்களை நடைபெற்று கொண்டிருக்கிறது.
உண்மையான ஊழியங்கள் செய்கிற எல்லா ஆர்கனைசேஷன்ஸுமே எல்லாரிடத்துல இருந்தும் இந்த மாதிரி ஊழியத்துக்காக உதவிகளை கேட்கறது இல்ல. இட் இஸ் a bounden duty of fellow believers to support these ministers. ஸோ அதனாலதான் அவர்களிடத்திலேயே அவர்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள். அதுதான் அவர் இங்க வாசிக்கிறோம். காயுவுக்கு அவர் திரும்ப எச்சரிக்கிறாரு. யோவான் அறிவுறுத்துறாரு, நீ அவர்களை அப்படியாக ஆதரித்து அவர்களை அனுப்புவது நலமா இருக்கும். ஏன்னா அவர்கள் புறஜாதியார் இடத்துல இருந்து வாங்குவதில்லை. இதனால யோவான் என்ன செய்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, காயுவுடைய நல்ல ப்ராஸ்பரிட்டிக்காக ஜெபிப்பார். ஏன்னு சொன்னா காயு மூலமா நிறைய ஊழியக்காரங்களுக்கு உதவிகள் செல்லணும். அப்போ காயுவுக்கு நிறைய செல்வம் இருந்தா தானே காயு செய்ய முடியும். அதுக்காக காயுவுக்கு நல்லா செழிப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோவான் ஜெபிப்பதாக இந்த நிருபத்துல நாம வாசிக்கிறோம். சோ எல்லாவற்றிலும் நம்முடைய நோக்கம் என்னவென்று நாம் பார்க்க வேண்டும். ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிக்கும் போதே அப்பவே அவர் என்ன சொல்றாருன்னா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்பார். ஐ வில் பிளெஸ் யூ டு பி a blessing for others. ஸோ நமக்கு இருக்கிற அனைத்து ஆசீர்வாதங்களையும் நாம் மற்றவர்களுக்காய் குறிப்பாக இப்படி ஊழியம் செய்கிற பரிசுத்தவான்களுக்காக மிஷனரிஸ்க்காக நாம பகிர்ந்து கொடுக்க அழைக்கப்படுகிறோம். ஸோ அதைத்தான் இந்த அதிகாரத்துல அவர் அதிகமாய் காயுவுக்கு அழுத்தமாக சொல்லுகிறார். இப்போ இதே அதிகாரத்துல இன்னொரு பர்சனை அதே அந்த சபையிலேயே இருக்கிற ஒரு பர்சனை யோவான் இன்ட்ரடியூஸ் பண்றாரு. இவர் பேர் என்னன்னா டயோட்ரபஸ். இந்த டியோட்ரபஸை பற்றி நம்ம ஏற்கனவே எபேசு சபைகள்ல பற்றி வாசிச்சிருக்கோம். இதே பேர் உள்ள ஒருத்தரை நம்ம அங்க பார்த்திருக்கோம் நினைக்கிறேன். அங்க அவர் இந்த சின்ன டயானாவுடைய உருவங்களை செய்து கொண்டு வெளியில செய்து கொண்டிருந்த ஒரு மனுஷனை பார்த்திருக்கோம். இப்போ அது மாதிரி இங்க ஒருத்தரை பார்க்கிறோம். இவர் இஸ் அ பேட் எக்ஸாம்பிள். எப்படி காயு வாஸ் அ குட் எக்ஸாம்பிளோ, இந்த டயோட்ரபஸ் ஒரு பேட் எக்ஸாம்பிள். ஏன்னு சொன்னா அதே சபையில தான் அவரும் இருக்காரு. அவரும் நல்ல கிறிஸ்தவரா இருக்கிறாரு. ஆனா அவருக்கு என்னன்னா பயங்கர பெருமை. அவருடைய வே ஆஃப் அவருடைய லைஃப் இட் வாஸ் நாட் லைக் காயஸ். காயஸோட லைஃப் சிம்பிளா, ஹம்பிளா, லவ்விங்கா நம்ம பார்த்தோம். லவ்விங்கா அக்கார்டிங் டு த ட்ரூத், அப்படி ஒரு லைஃபா இருந்துச்சு. இந்த டயோட்ரபஸ் எப்படின்னா, இவர் சில ஒரு பிரின்சிபல்ஸ் வச்சிருக்காரு, ஒரு ஹை ஸ்டாண்டர்ட் வச்சிருக்காரு. இந்த மாதிரி ஊழியர்களை வரவங்களை அவங்களுக்கெல்லாம் உதவி செய்யறது அவருக்கு பிரியமல்ல. அப்படி உதவி செய்கிறவர்களையும் அவர் என்கரேஜ் பண்றதில்ல, அவர்களையும் தடுக்கிறார். அது மாத்திரம் இல்ல, அப்படி உதவி அப்படி வருகிற அந்த ஊழியக்காரரை பற்றி தவறாகவும் பேசுகிறார். இன்க்ளூடிங் ஜான், யோவானை குறித்தே அவர் தவறாய் பேசுவதாக யோவான் எங்க எழுதியிருக்கிறார். நான் வந்தால் அவன் எங்களுக்கு விரோதமாய் பொல்லாத வார்த்தைகளை அலப்பி. So he was a gossiper, he was a bad influence in the church. அவர் ஹெல்பிங் டெண்டன்சி இல்லாதவர். he was not supporting ministry. அவருக்கு இந்த ஊழியத்துக்கெல்லாம் செய்யறது அவருக்கு பிடிக்கல. ஒருவேளை அன்னைக்கு இருந்த அந்த தியோத்ரபஸை பற்றி இப்படி எழுதியிருக்கு. இன்றைக்கும் நம்முடைய சபைகளில இப்படிப்பட்ட ஒரு சிலரை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். பொறுப்பில் இருக்கிறவர்களே இப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏன் sometimes even the pastors they have certain different principles. They don't want to support ministry. திருச்சபையா செய்யறதை செய்வோம் அப்படின்னு யோசிக்கிற சில பேர் இருக்காங்க.
மற்ற பாதெல்லாம் செய்யறதெல்லாம் அது வந்து ஊழியம் அல்ல என்று நினைக்கக்கூடிய மக்களும் இருக்காங்க. ஆனா இங்க யோவான் சொல்றாரு, அப்படியே அங்க இருக்கிற அந்த அவ்விதமாய் இருக்கக்கூடிய இந்த டெயோட்ரோபஸ அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ நீங்க ஃபாலோ பண்ணாதீங்க அப்படின்னு நமக்கு அவர் அதை எச்சரிப்பாய் சொல்லிட்டார். எவ்வளவுக்கு எவ்வளவு காயஸ வந்து அவரு என்கரேஜ் பண்ணாரோ, அதே சமயத்துல இந்த டயோட்ரோபஸ் பற்றி அவருடைய அன்காட்லினஸ்ஸ பற்றி நமக்கு விளக்கமா சொல்லி, இதை ஃபாலோ பண்ணாதீங்க அப்படிங்கிறத அவர் முக்கியமா சொல்றத நாம பார்க்கிறோம். ஏன்னா அவருக்குள்ள அந்த அடிப்படை காரியம் என்னன்னு சொன்னா, அவர் வந்து கடவுளை பிரதானமாய் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். தன்னை பிரதானப்படுத்த விரும்புகிறார். ஜஸ்ட் ஆப்போசிட் ஆஃப் வாட் கிரைஸ்ட் லைக்னஸ். கிரைஸ்ட் எப்படி அவர் பிதாவுக்கு சமமாய் தேவனுக்கு சமமாய் எண்ணப்பட்டதை விட்டு தாழ்த்தி நமக்காக வந்தாருன்னு சொல்லிதான் நம்ம பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். ஆனா இங்க இந்த ஒளியின் தூதனை போல இந்த டயோட்ரோபஸ் எப்படி இருக்கிறாருன்னா, கடவுளுக்கு மிஞ்சிய கடவுளை போல தானும் உயர அந்த அந்த லெவல்ல இருக்கணும் அப்படின்னு நினைச்சு எல்லாவற்றுக்கும் தன்னை நினைக்கணும், தான் தான் அதிகாரி அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சபைகளில நடக்கிறதை பார்க்கிறோம். அதோடு கூட அவர் இன்னொன்று காரியத்தையும் பார்த்திருக்காங்க. அதாவது பொதுவான பணங்களை அவர் வந்து ப்ராப்பரா அக்கவுண்ட்ஸ் வைக்கல அப்படின்னு சொல்லி இந்த டியோட்ரோபஸ பற்றியும் குறிப்புகள் இருக்கிறதை பார்க்கிறோம். So he was not accountable regarding the money. அந்த சர்ச் மணியை அவர் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்க்கு யூஸ் பண்றதாக பார்க்கிறோம். He was a person with a malicious gossip. மற்றவர்களை கெடுதலாய் பேசுகிற ஒரு பழக்கம் அவரிடத்துல இருந்தது. இவர் எவ்வளவு தூரத்துக்கு போவாருன்னா, இந்த மாதிரி ஊழியர்களை சப்போர்ட் பண்ணா அவர் அவங்கள சபையிலிருந்து எக்ஸ்கம்யூனிகேட் பண்ற அளவுக்கு அவருக்கு வந்து அதிகாரம் இருந்தது. அவர் அந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுகிறவராய் இருந்தார். ஸோ ஒரு காயவை பத்தி எவ்வளவு நல்லா நிறைய நமக்கு சொன்னாரோ, இந்த டியோட்ரோபஸை பத்தியும் அதிகமாய் அவர் இந்த நிருபத்துல இந்த அதிகாரத்துல சொல்லுகிறார். அதனாலதான் அவருக்கு அப்ப நமக்கு எச்சரிப்பா என்ன சொல்றாருன்னா, பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. சோ ஒரு விசுவாசிக்கு தீமை எது நன்மை எது என்று நல்ல ஒரு தெளிந்த அறிவு அவசியம். ஏன்னா நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. அவனுக்கு தேவனை பற்றி அறிவே கிடையாது. அறிவு இருந்தா, தேவனை பற்றி தெரிஞ்சிருந்தா அவனால தீமை செய்ய முடியாது. தான் யோவானுடைய கான்செப்ட். ஒளியில் நடக்கிறேன் என்று சொல்லியும் இருளில் நடக்க முடியாது. அப்படி நடந்தா அவன் பொய்யன். சோ அதே மாதிரி இங்க தேவனை அறிந்திருக்கிறேன் என்று சொன்னா நீ தீமை செய்ய முடியாது, நீ நன்மைதான் செய்கிறவனாய் இருக்க முடியும். சோ அதை திரும்ப வலியுறுத்தி இந்த இடத்துல அவர் சொல்வதை நான் பார்க்கிறோம். So he gave a good example of Gaius and the bad example of Diotrephes. இதோடு கூட தேர்ட் பர்சனை இன்ட்ரடியூஸ் பண்றாரு. அது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெமெட்ரியஸ். இந்த டிமெட்ரியஸும் ஒரு வெரி குட் பர்சன் இன் த சர்ச். அவருக்கு நல்ல குட் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தது, நல்ல விட்னஸ் இருந்தது. அநேகர் அவரை குறித்து நல்சாட்சி பெற்றவர்களாய் இப்ப இந்த 3 பேரையுமே ரொம்ப நாம அதிகமா வாசிச்சது கிடையாது, அதிகமா இவர்களை பற்றி கேள்விப்பட்டது கிடையாது. ஆனா இந்த 3 பேருமே அதுல 2 பேர் மிக நல்லவர்களாய் இருந்திருக்கிறார்கள், நம்ப தகுந்தவர்களாய் இருந்திருக்காங்க. இந்த டிமெட்ரியஸ் வாஸ் a very trustable person. அதனாலதான் இந்த கடிதத்தை காயுவுக்கு கொடுக்கும்படி யோவான் எழுதி டிமெட்ரியஸ் கையில தான் கொடுத்தார். நீ கொண்டு போய் காயுவுக்கு அதை கொடு அப்படின்னு சொல்லி டிமெட்ரியஸ நம்பி கொடுத்தார். ஸோ ஹி வாஸ் சச் அ ட்ரஸ்ட்வர்தி பர்சன். இவரும் அவருடைய
வாழுகிற அந்த பகுதியில நற்சாட்சி பெற்றவராய், அநேகருக்கு உதவி செய்கிறவராய், உபசரிக்கிறவராய் அவரையும் நாம் பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். இப்ப நம்முடைய வாழ்க்கை இப்படி நம்முடைய இருக்கிற இடங்கள்ல, நம்முடைய சபையில, நம்முடைய ஐக்கியங்கள்ல நாம இப்படி ஒரு பிலவட் பர்சனா, ஒரு பர்சன் ஹூ ஹெல்ப்ஸ் அதர்ஸ் அப்படிங்கிற ஒரு நல்ல சாட்சி பெற்றவர்களாய் வாழ நமக்கு அறிவுறுத்தப்படுகிறோம். கடைசியா முடிக்கிறாரு. அவர் முடிக்கும்போது அவர் சொல்றாரு, எனக்கு நிறைய எழுதுறதுக்கு இருக்கு. ஆனா நான் வந்து மையினாலும் இறகுனாலும் எழுதாம உன்னை நேர்ல வந்து சந்திக்கணும் அப்படின்னு காத்திருக்கேன். முகமுகமாய் பேசிக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி அவரு விஷ் பண்ணி இந்த அதிகாரத்தை முடிக்கிறார். அப்போ இதுல அவர் என்ன முக்கியமா சொல்றது என்னன்னா, அவருக்கு வந்து ஒரு நல்ல சமாதான வாழ்த்துதலை சொல்லி முடிக்கிறார். அவருடைய கிரீட்டிங்ஸ் வந்து ஃபைனல் கிரீட்டிங்ஸ் வந்து blessing of peace to Gaius and wish to all the friends who are scattered all over. They may be separated by miles, but we are to greet each other அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். இந்த லெட்டர்ல நிறைய பிரச்சனைகளை குறித்து இந்த தியோத்திரப்பை பற்றி பேசும்போது நிறைய பிரச்சனைகளை குறித்து பேசினாலும் முடிக்கும் போது அவர் எப்படி முடிக்கிறாருன்னா, சமாதானத்தோட நம்ம முடிப்போம் அப்படின்னு சொல்லி. ஒரு கிறிஸ்தவனுக்கு எல்லா சூழ்நிலையிலையும் தன்னுடைய சமாதானத்தை காத்து கொள்ள முடியும். இதுதான் நாம அடையாளம். ஒரு நல்ல விசுவாசி, ஒரு நல்ல கிறிஸ்டியன் அப்படின்னு சொன்னா, சுற்றி சுற்றி பிரச்சனைகள், சுற்றி சுற்றி பயங்கரங்கள், சுற்றி சுற்றி ஒரு டிஃபிகல்ட் சிச்சுவேஷனா இருந்தாலும் a true Christian will find an opportunity to keep peace, to be at peace, to make peace, and to do the will of God. அந்த சூழ்நிலையிலேயே அவனால ஆண்டவருக்குரிய செய்ய வேண்டிய காரியத்தை, அவருடைய சித்தத்தை செய்ய அவன் அந்த வாய்ப்புகளை கண்டுபிடித்துக் கொள்வான். அந்த வாய்ப்புகள் அந்த அந்த சமயங்களிலேயே அவன் வந்து சமாதானத்தோடு வாழ அவனால முடியும். இதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய அடையாளம், ஒரு நல்ல விசுவாசியினுடைய அடையாளம். இன்றைக்கு இந்த சின்ன சின்ன 3 பேருடைய வாழ்க்கையை பற்றி நம்ம வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படி சாட்சியுள்ளவர்களாய், ஆண்டவருடைய காரியங்களுக்கு முன் உதவியாய் இருக்கிறவர்களாய், நம்முடைய ஆத்மாவை குறித்த அறிவுள்ளவர்களாய், ஆத்மாவை செழிக்க வைக்க நாம முயற்சி எடுக்கிறவர்களாய், இன்வெஸ்டிங் இன் சோல்ஸ், இன்வெஸ்டிங் இன் அவர் சோல் அண்ட் இன் அதர்ஸ், அதற்கான முயற்சிகளை எடுக்கிறவர்களாய் நாம் வாழத்தக்கதாக இந்த 13 வசனத்துல இந்த நிருபத்தை அவர் எழுதியிருக்கிறார். சோ இதோடு கூட நாம் யோவான் நிருபங்களை முடிவு செய்கிறோம். இனி அடுத்த வாரத்துல இருந்து நாம் வந்து யூதா புத்தகத்தை படிக்கலாம் என்று யோசிக்கிறோம். ஒரே ஒரு நிருபந்தான், ஒரே ஒரு அதிகாரம் தான், அதை முடிச்சிருக்கோம். யூதா அது கொஞ்சம் சில முக்கியமான இன்ட்ரெஸ்டிங் ஈவெண்ட்ஸ் இருக்கு அதுல. அதை முடித்த பிறகு அடுத்ததுக்குள்ளாக கடந்து செல்வோம். ஸோ இந்த நாளிலும் நம்ம சீக்கிரமா முடிக்கிறதுக்கு ஏன்னா அதிகமான விளக்கங்கள் அதுல 13 வசனங்கள்ல இல்லை. ஆகவே இந்த 3ஆம் நிருபத்தை நாம் இதோடு முடிப்போம். கர்த்தருக்கு சித்தமான அடுத்த வாரத்துல நம்ம யூதா நிருபத்தை படிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இன்றைய நாளிலும் கூட நாங்க ஒரு சின்ன அதிகாரத்துல 3 முக்கியமான ஒரு பிரபலமல்லாத கேரக்டர்ஸை பற்றி வாசித்தோம். அருமையான சாட்சிகளை பெற்றோம். ஒருவேளை இன்னைக்கு கூட நாங்களும் கூட ஏதோ ஒரு மூலையில ரொம்ப எங்களை பற்றிய பப்ளிசிட்டி இல்லாத இடங்கள்ல நாங்க வாழ்கிறவர்களாய் இருந்தாலும், எவ்வளவு
சிறியவர்களாக இருந்தாலும் சரி, பெரியவர்களா இருந்தாலும் சரி, எங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக உம்மை நாங்கள் மகிமைப்படுத்த முடியும் என்பதற்கு இன்றைக்கு ஒரு நல்ல சவாலா நாங்க இந்த 2 பேர் வாழ்க்கையை பார்த்தோம் சுவாமி. டிமெட்ரியஸ் அண்ட் கைஸ், அவங்களுடைய அந்த சின்ன வாழ்க்கை, அவங்க சின்னதா ரொம்ப பெருசா ஒண்ணும் செய்யல, அன்பா இருந்தாங்க, உபசரிச்சாங்க, நம்ப தகுந்தவர்களா இருந்தாங்க, செய்யற காரியத்தை உண்மையா செய்தார். அவங்க ஆத்துமாக்களை குறித்து அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களா இருந்தார்கள். மற்றவர்களுக்கு அவர்கள் அந்த ஊழியத்துக்கு உதவியா இருந்தார். இப்படி ஆண்டவரே, நாங்களும் கூட நாங்க இருக்கிற இடங்கள்ல சாட்சிகளாய் வாழ முடியும். எங்களை குறித்து சொல்றவங்க, மற்றவங்க பார்க்கிறவங்க அவ்விதமான ஒரு ஒரு வாழ்க்கைய அவர்கள் சொல்ல, ஆண்டவரே, நாங்கள் வாழ அழைக்கப்படுகிறோம் சுவாமி. எங்களுக்கு அந்த கிருபை தாங்க. எங்களிடத்துல இன்னும் அந்த கிருபையை பெருகச் செய்யுங்க. நாங்க இன்னும் உமக்கு நல்ல சாட்சிகளாய் வாழ்றதுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. எல்லா சூழ்நிலையிலும் நாங்க சமாதானத்தோட வாழ முடியும். எல்லா சூழ்நிலையிலும் நாங்க சமாதானத்தை உண்டாக்குகிறவர்களா இருக்க முடியும். எல்லா சூழ்நிலையிலும் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற வாய்ப்புகளை அறிந்து கொள்ள முடியும், தேடிக்கொள்ள முடியும் சுவாமி. அதை நாங்க உணர்ந்தவர்களாய் வாழ, அப்படி ஒரு சென்சிட்டிவிட்டியோட வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்யும். கற்பாறைக்குள்ள இருக்கிற அந்த சின்ன குருவி, வெளியெல்லாம் புயலும் மழையா இருந்தாலும் அந்த குருவி உள்ள பத்திரமா இருந்து பாட்டு பாடுறது போல எங்களையும் நீர் உங்களுடைய மறைவுல வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதை நாங்கள் உணர்ந்தவர்களாய் நாங்க எல்லா நிலைமைகளிலும் உம்முடைய அந்த பிரசன்னத்துக்குள்ளாக இருக்கிறவர்களாக நாங்க எங்களை காத்துக்கொள்ள, எங்களுடைய சாட்சியை வெளிப்படுத்த, ஆண்டவரே, இந்த சின்ன உதாரணங்களின் மூலமாக இன்று எங்களோடு பேசின விதமாய் நாங்களும் எங்கள் வாழ்க்கையை அமைத்து கொள்ள எங்களுக்கு நீர் கிருபை தாரும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். உம்முடைய வசனங்கள் ஜீவ வசனங்கள் சுவாமி. அதை வாசிக்கிறதும் தியானிக்கிறதும் ஆண்டவரே மிக அவசியம் என்பதை நாங்க பார்க்கிறோம். அது தன் செயலை செய்து கொண்டே இருக்கும் என்று பார்க்கிறோம். எங்க ஆத்மாவை அதை அப்படியே செழிப்பாக்கிட்டே இருக்கும். ட்ரிப் இரிகேஷன் மாதிரி ட்ரிப்ஸா தான் போகும். சின்ன சின்ன வசனம் தான், சின்ன சின்ன காரியங்க தான். ஆனா that will give a constant support to the growth of the plant. அந்த மாதிரி ஆண்டவருடைய வசனங்கள் எங்களுக்கு தொடர்ந்து ஒரு நல்ல வளர்ச்சிக்கு கொண்டு வர ஆண்டவரே நீர் கிருபை தாரும். ஆசீர்வதியும். மக்களுடைய வாஞ்சையை இன்னும் இன்னும் பெருக்கும். இன்னும் தொடர்ந்து இதுல நிறைய காரியங்களை நாங்க கற்றுக்கொள்ள, இப்படி ஐக்கியமாய் ஒன்றாய் சேர்ந்து படிக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும். வர தடைப்பட்ட மக்களுக்கெல்லாம் அடுத்த வாரத்துல அவர்கள் வந்து சேர நீர் உதவி செய்யும் சுவாமி. காத்துக்கொள்ளும். எங்க ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகத்தை பலத்தை கட்டளையிடும். கால சூழ்நிலைகள் மற்ற காரியங்கள் எங்களை பிரச்சனைக்குள்ளாக்காதபடி காத்துக்கொள்ளும் சுவாமி. நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும் தாப்பனே வழி நடத்தும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். Thank you. Thank you, ma'am. Thank you, Annie. God bless you. Thank you, Annie. So next week nama Jude, we will meditate on Jude. So அதை பார்த்துட்டு போவாங்க. Okay, ma'am. Bye, bye. God bless you. Thank you. Thank you, Annie. Thank you, Rani. Thank you. Annie,